இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யாத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅது ஃபகத் قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவனால் புனிதமாக்கப்பட்டு இருக்கிற ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு போதனையை உங்களுக்கு மத்தியில் முதலில் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன். நபி அவர்கள் கூறினார்கள், இதா குல்தலி சாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாமு யக்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் வாய் மூடுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் ஃபக்கதில் லகவுத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள் தான். ஜும்மாவினுடைய நலனை பிரதிபலனை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் என்கிற நபிகள் பெருமகனாரினுடைய எச்சரிக்கை ஊட்டும் செய்தியை நாம் நமது உள்ளத்தில் ஆழ பதிந்து கொண்டு இந்த அமலில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த வார ஜும்மா பிரசங்கமாக குழந்தை பாதுகாப்பும் குரானிய போதனையும் என்கிற தலைப்பின் கீழ் மனித வாழ்க்கையினுடைய மிக முக்கிய அஸ்திவாரமாகவும் அச்சாணியாகவும் பார்க்கப்படுகிற பச்சிளம் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு திருமறை குர்ஆன் வழிகாட்டுகிற ஒரு சில செய்திகளையும் அதை மானுடர்கள் தவிர்த்து நடக்கும் பொழுது இந்த மனித சமுதாயத்தினுடைய அழிவின் பாதையின் முதல் கதவு திறக்கப்படுவதை திருக்குர்ஆன் எவ்வாறு எச்சரிக்கை செய்கிறது என்பதையும், மனிதகுலமே மிக பெருமளவில் அழிவை நோக்கி செல்லக்கூடிய இன்றைய கால சூழ்நிலை குறித்த சில தகவல்களைத்தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். மற்ற எல்லா விதமான ஜீவராசிகளை விட்டும் மனிதன் பல விஷயங்களில் வேறுபட்டு நிற்கிறான். அதில் முக்கியமான ஒரு வேறுபாடு என்னவென்றால், தனக்கு பிறந்த பிள்ளையை வளர்த்தெடுப்பதில் மற்ற எல்லா ஜீவனை விட்டும் மனிதன் வேறுபட்டவன். நீ எந்த ஜீவனை எடுத்துக்கொண்டாலும் பெற்றெடுப்பதோடு அந்த கடமை அந்த தாய்க்கோ தந்தைக்கோ முடிந்துவிடும். காகம் குருவியில் ஆரம்பித்து யானையில் வரை எல்லா பிராணிகளுமே அந்த குழந்தையை பெற்றெடுக்கும், தனக்கான குட்டியை கருவை ஈன்றெடுப்பதோடு வேலை முடிந்தது. அதை தாண்டி ஒரு சில பறவைகளோ பிராணிகளோ வேண்டுமானால் உணவுகளை தேடி கொண்டு வருகிற பண்பு என்பது அந்த பிராணிகளுக்கு இருக்கும். ஆனால் தாய் பிள்ளை உறவு என்பது எந்த பிராணிகளுக்கு மத்தியிலும் நடைபெறுகிற ஒரு காரியம் இல்லை. ஒரு சில விரல் விட்டு எண்ணுகிற பிராணிகளுக்கு வேண்டுமானால் இருக்கலாமே ஒழிய, மனிதர்கள் பெற்றெடுக்கிற குழந்தை என்பது கொஞ்சம் வித்தியாசமான பண்பு கொண்டது. இங்க யாரும் அரவணைக்க இல்லை அப்படின்னா அந்த பிள்ளை அழுதே செத்துரும். இது அந்த பிள்ளையினுடைய தன்மை. தலை நிற்பதற்கு 3 மாதங்கள் ஆகும். அந்த பிள்ளை இப்படித்தான் தூக்கணுங்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு.
அது திடப்பொருளை சாப்பிடுவதற்கு 7 இருந்து 8 மாதங்கள் கடக்கணும். அந்த பிள்ளை எழுந்து தவழ்ந்து நடப்பதற்கு, பிடிமானத்தோடு நடப்பதற்கு 10 மாதங்களை கடந்து 1 வருடத்தையாவது தொட வேண்டும். இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும். எந்த ஜீவனும் இப்படி பாடம் நடத்தாது. ஒரு யானை குட்டி போடுது, நம்மெல்லாம் யானை அப்படின்னு அதுக்கு ஜாகிரபிக்கல் பாடம்லாம் அந்த யானை எடுக்காது. புவியியலை குறித்த எந்த பாடத்தையும் அதை எடுத்து தராது. ஆனால் மனிதனை நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு காரியத்தையும் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சாப்பிடணுங்கிறது பிள்ளைக்கு சொல்லி தரப்பட வேண்டும். எப்படி மலஜலம் கழிக்கணும் பிள்ளைக்கு சொல்லி தரப்படணும். கழித்த மலஜலத்தை எப்படி சுத்தப்படுத்தணும் பிள்ளைக்கு சொல்லி தரணும். ஆடை உடுத்துவதில் ஆரம்பித்து பேச்சு வரை எல்லாவற்றையுமே இந்த மனித குழந்தைகளுக்கு சொல்லி தந்தால் மட்டும்தான் அதால் இந்த உலகத்தில் வாழ முடியும். வாழ்வதற்கான முயற்சியை முதல் கட்ட படிக்கட்டை எடுத்து வைக்க முடியும். அப்ப இந்த குழந்தை சும்மா பெத்து போட்டுட்டாலும் அது வளராது. வேற எந்த ஜீவன் வேண்டுமானாலும் வளருமே ஒழிய, ஒரு குழந்தை அப்படி பெத்து போட்டுட்டு போயிட்டோம்னா அடுத்த நாள் செத்து கிடக்கும். அதை கண்டிப்பாக கூட இருந்து பராமரிப்பதற்கு யாராவது ஒருவர் தேவை. அது தாயோ தந்தையோ அல்லது மனித சமுதாயத்தில் யாரோ ஒருவர் பராமரிக்க இல்லை என்றால் எறும்பு கடித்து, கரையான் கடித்து, எந்த பூச்சோ விலங்கோ கடித்து அந்த பிள்ளை மரணத்தை தவிர வேறு எதையும் அடைய போவதில்லை. இப்படியான நிலையில் உள்ள இந்த குழந்தைகளை ஒவ்வொரு மனிதனும் எப்படி அரவணைக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை மனிதன் அறிந்து வைத்திருப்பதை போன்று திருக்குர்ஆன் அறிவித்து தருகிறது. இன்றைக்கு மனித குலம் போகிற இந்த பாதை இருக்கிறது, தன் சுய லாபத்திற்காகவோ, தன் காம உணர்வுக்காகவோ, தன் பொருளாதார தேவைக்காகவோ, அடுத்தவர்கள் மீது கொண்டிருக்கிற குரோதத்திற்காகவோ தான் பெற்ற பிள்ளையையே கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த மனித குலம் வளர்ந்து வந்து இருப்பதை பார்க்க முடிகிறது. சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை கேரளாவில் திருவனந்தபுரத்தில் அர்ஷத் என்ற பெயருடைய ஒரு குழந்தை தொண்டையில் ஒரு உணவுப் பொருள் சிக்கியது, மூச்சு திணறல் ஏற்பட்டது என்று மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு மருத்துவமனையில் மரணித்து, பிறகு அந்த குழந்தை உணவுப் பொருளால் இது சாகல, உடலில் ஏராளமான காயங்கள் இருக்கிறது, அந்த காயங்களால் தான் அந்த பிள்ளை இறந்திருக்கிறது என்பதை கண்டறியப்பட்டு அந்த குழந்தையினுடைய ஸ்டெப் ஃபாதர், அவன் பெத்தவன் கிடையாது, பெற்றவளுக்கு கள்ளத்தனமாக வந்து சேர்ந்தவன், அவன் பிடிக்கப்படுகிறான். அந்த பிள்ளையை பெற்றவள் பிடிக்கப்படுகிறாள். இந்த இருவர் செய்த இந்த குழந்தை மீது நடத்திய மிகப்பெரிய ஒரு ஹராஸ்மெண்ட், ஒரு பெரிய வன்முறை தாக்குதல், அது என்னங்கிறத குறித்த தகவல்களை முதல் நாள் 2ஆம் நாள் வெளிவந்தது. ஆனா முழுமையாக உடற்கூறு ஆய்வு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி தகவலை சொல்கிறார்கள், 51 காயம்லாம் கிடையாது, 92 காயம் உடல்ல இருக்கு. நீங்க ஹதீஸ்ல பார்க்கலாம், உஹது யுத்தம் சஹாபாக்கள் கடந்த யுத்தத்திலே மிக மோசமான ஒரு யுத்தம். 70 நபித்தோழர் ஸ்பாட்ல அவுட். அதுல மிக சேதப்படுத்தப்பட்ட நபித்தோழர் அனஸ் பின் நதுர், ஒரு நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் உடம்புல 80 காயம் தான் இருந்துச்சு. அனஸ் பின் நதுர் என்ற ஒரு போர் வீரர் உடம்புல இருந்தது 80 காயம். உடலை கண்டறிய முடியலன்னு சஹாபி பெண்மணி சொல்றாங்க. அவர் விரலில் உள்ள நுனியை வைத்து கண்டறிந்தோம் அவர் உடம்புல இந்த காயத்தை, இது அனஸ் பின் நதுர் தான் என்பதை நாங்கள் உறுதி செய்து கொண்டோம். ஒரு வளர்ந்த ஒரு போர் வீரர் உடம்புல 80 காயம் இருந்தா அடையாளம் தெரியல. 1.5 மாத குழந்தை, 1.5 வயது குழந்தை உடலில் 91 காயத்திற்கும் அதிகமாக இருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய வன்முறை அந்த குழந்தைக்கு எதிராக கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று பாருங்க. இந்த விழா எலும்புல மட்டுமே 70 இடத்துல முறிவு. இந்த விழா எலும்புங்கிறது முதுகு தண்டோட இணைஞ்சிருக்கிற அந்த வளைய பகுதி, இந்த ஸ்கல் இருக்குல்ல, அதை நம்ம லேசலாம் உடைக்க முடியாது. நீங்க பைக்ல இருந்து கார்ல இருந்து விழுந்தாலும் இது உடையாது. கை உடையும், கால் உடையும், தலை கூட உடையும், இந்த ஸ்கல் உடையாது. அப்ப இது உடல் கூறு ஆய்வை முடிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் ஏறி நின்னா மட்டும்தான் அது உடையும். 1.5 வயசு பிள்ளை ஏறி நின்று மிதிச்சிருந்தா மட்டும்தான் இது உடைஞ்சிருக்கும், சும்மா உடையாது. தூக்கி போட்டு அடிக்கிறதுலையோ ஒரு கட்டையை கொண்டு அடிக்கிறதுல இது உடையாது. மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தாயும் தாயினுடைய கள்ளத்தனமாக வந்த ஒரு கயவனும் செய்த ஒரு காரியம்
இது இந்தியாவையே உழுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பிள்ளையினுடைய பிறப்புறுப்பில் லைட்டரை வச்சு அடிக்கிறதும், சிகரெட்டினால் அந்த பிள்ளையினுடைய உள்ளங்காலில் உள்ளங்கையில் உடலினுடைய ஒவ்வொரு பகுதியில் நோவினைப்படுத்துவதும், இது ஏறத்தாழ இந்த பிள்ளைக்கு ஒரு நாள் 2 நாள் நடந்த காரியம் கிடையாது. கிட்டத்தட்ட 7-8 மாசமா தொடர்ச்சியாக அந்த பிள்ளை நோவினைப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு பிள்ளை முதலில் எதிர்பார்க்கிற முதல் அரவணைப்பு தாய்ப்பால் வரக்கூடிய வாடை வரக்கூடிய பெண்ணை நோக்கி, தன் தாயை நோக்கி தான் முதல் அரவணைப்பு. அந்த பிள்ளை நிம்மதியா தூங்குனாலே தாய்ப்பால் வாசனை வந்துகிட்டே இருக்கணும். தாய்ப்பால் வரலன்னா தாய் முடிந்திருக்கிற சேலை வாசம் வந்தால் அந்த பிள்ளைக்கு தூக்கமே வரும். இது அந்த வயதில் உள்ள பிள்ளையின் பண்பு. அதனாலதான் ஒரு காலத்துல தொட்டில் கட்டும் போது உம்மாவுடைய பழைய புடவையில் அவர்களுக்கு தொட்டில் கட்டுவார்கள். உம்மா கூட தான் இருக்கிறா அப்படிங்கிற சிந்தனைக்காக. அப்படி ஏன் இருக்கிறோம், என்ன பண்றோம், என்ன செய்யறோம், நமக்கு யாரு ஆதரவு தருகிறார்கள், எந்த ஒரு சிந்தனை அற்ற அந்த ஜீவனை உலகத்தில் இது மாதிரியான ஒரு கொடிய செயல் பார்க்க முடியாது என்கிற அளவிற்கு அந்த குழந்தையின் மீது 2 மனித மிருகங்கள் காட்டுமிராண்டித்தனமான செயலில் ஈடுபட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். நான் நிறைய பேசலாம் அந்த குழந்தை பட்ட ஒவ்வொரு துன்பத்தை குறித்து. ஆனால் நீங்க இது ஒண்ணுதான் முதல் பிரச்சனை அல்லது இது ஒண்ணுதான் இறுதி பிரச்சனை என்று நினைத்தால் தவறானது. இதுக்கு முன்னாடி நடந்த இன்னொரு சம்பவத்தையும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக விழுப்புரத்தில் ஒரு இஸ்லாமிய தம்பதியர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, பெண் பிள்ளை. மனைவி நோய்வாய்ப்பட்டு மௌத்தாயிட்டாங்க. பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தாயார் நோய்வாய்ப்பட்டு மரணம். இந்த பிள்ளைக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு. சர்க்கரை வியாதி 2 வயசுல அந்த பிள்ளைக்கு இருக்கு, இந்த பொம்பளை பிள்ளைக்கு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா இன்னொரு கல்யாணம் முடிக்கிறார். இது விழுப்புரத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பம் செய்த செயல். இவர் 2வது கல்யாணம் முடிக்கிறார். 4 வருஷம் தான் ஆச்சு இந்த சம்பவம் நடந்து. 2வது கல்யாணம் முடித்து வந்த ஆஃப்ரின் என்ற பெயருடைய அந்த பெண், அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. இந்த இப்போ முதலில் பிறந்த முதல் தாரத்திற்கு பிறந்த அந்த பிள்ளை நோய்வாய்ப்பட்டு பெரிய பொருளாதார இழப்பை தருகிறது என்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பல சித்திரவதைகளை செய்து நெஞ்சில கல்ல வச்சு அடிச்சே 2 வயது பிள்ளையை கொன்ற ஒரு இஸ்லாமிய பெண் அடிச்சு கொன்னுட்டா. இப்படி இது மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் பட்டியல் போட்டு பாருங்கள். குழந்தைகளை கொல்ல இப்ப பூச்சாண்டிலாம் வேண்டியதே கிடையாது. பூச்சாண்டி வந்துருவான், உம்மாவே போதும். பிள்ளைய கொல்றதுக்கு யாரு போதும்? பெத்தவ போதும். அப்படிங்கறத நிகழ்காலத்தில் நடைபெறுகிற பல சம்பவங்கள் உணர்த்துகிறது. சில மாதங்களுக்கு முன்பாக ஆம்பூரில் ஒரு இஸ்லாமிய பெண் தனக்கு பிறந்த பிள்ளை 3 மாத பிள்ளைய தண்ணீல முக்கி கொண்டுட்டா. ஏன் கொன்னன்னு கேட்டதுக்கு அவ காரணம் சொல்கிறாள், எனக்கு தூக்கம் வரமாட்டுக்கு, அழுதுகிட்டே இருக்கு பிள்ளை, அதனால நான் தண்ணீரில் மூழ்கடித்து கொன்று விட்டேன். ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிளவு, சண்டை, மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் 2 பேரும் லட்சக்கணக்கில் மாத ஊதியம் பெறக்கூடியவர்கள். அவர்களுக்கு ஒரு 5 வயது மகன் இருக்கிறான். இந்த 2 பேருக்கு ஏற்பட்ட சண்டையில் மனைவி தாம் பிள்ளைய கொன்னு பெட்டியில ஏற்றிய நிகழ்வு. தாயே இந்த காரியத்தை செய்கிறார். இப்படி அடுக்கிக் கொண்டே சென்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் தமிழகத்தையும் அதை ஒட்டியும் இந்தியாவிலும் அதற்கு வெளியிலும். குழந்தைக்கான முதல் அரணாக இருக்க வேண்டிய தாயே அல்லது தந்தையோ இத்தகைய கொடிய செயலில் அப்படியே தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு வருகிற நிகழ்வு. ஆனால் சரியாக 1 மாதத்திற்கு முன்பாக ஏப்ரல் 30ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜபல்பூர் என்ற பகுதியில் ஒரு படகில் சென்ற பயணிகள் படகு விபத்தாகிறது. ஏறத்தாழ 9 பேர் மரணிக்கிறார்கள். அதில் டெல்லியை சார்ந்த ஒரு பெண்ணும் அந்த பெண்ணின் மகனும் மரணித்தார்கள். அந்த பெண்ணுகிட்ட லைஃப் ஜாக்கெட் இருக்கு. அந்த பொண்ணுடைய 5 வயசு பையன் மவுத்து, இந்த பொண்ணு மவுத்து. இந்த பொண்ணு நினைச்சா தப்பிச்சிருக்க முடியும். பிள்ளைய காப்பாற்ற முயற்சி பண்ணி தாயும் செத்தால் பிள்ளையும் செத்தது. ஒரு தாய்க்கான அடையாளம் இப்படிதான் இருக்கும். நம்ம உயிர் வருது போகுது, பிள்ளைய காப்பாற்ற கடைசி வரைக்கும் முயற்சி செய்ய வேண்டும். அந்த பிரேதத்தை எடுக்கிறாங்க. தாய் பிள்ளை கடுமையாக இறுக்கி அனைத்து நிலையில் மரணித்து இருக்கிறார்கள். இதை விடவெல்லாம் பெரும் பாச பிணைப்பு கொண்டது இந்த தாயும் பிள்ளையும் உண்டான உறவு. ரசூலுல்லாஹ்வினுடைய ஒரு செய்தி உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் பாருங்கள். ஒரு முறை ஒரு யுத்தக்களம் நடந்து முடிகிறது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை துளைத்து விட்டு தேடுகிறார்.
தேடி ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டா. அந்த பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு அவள் ஒதுங்குகிறாள். இதை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார்கள், இந்த தாய் தன் பிள்ளையை நெருப்பில் தூக்கி எறிவாளா? எந்த தாய் பண்ணுவா அப்படிங்கிறாங்க சஹாபாக்கள். இந்த காலத்துல கேட்டா எல்லா தாயும் பண்ணுவா. யாரும் பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கிறது யாருக்கு தெரியும்? யாரும் செய்யலாம். அன்றைய காலத்தில் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எந்த தாய் எப்படி செய்வாள்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ்வின் அன்பை உணர்த்துவதற்கு சொன்ன உதாரணம். இந்த தாய் தன் பிள்ளை மீது கொண்டிருக்கிற பாசத்தை விட பன்மடங்கு பாசத்தை அல்லாஹ் தன் அடியார்கள் மீது வைத்திருக்கிறான் என்றார்கள் நபிகளார். இறைவனுடைய எந்த காரியத்துக்கும் ஒப்புமே கிடையாது. அதுக்கு என்னன்னா உதாரணம் சொல்லவே முடியாது. அல்லாஹ்வின் அன்பை எதை கொண்டு ஈடுகட்ட முடியாது. உனக்கு கொஞ்சம் புரியறதுக்கு சொன்ன அம்மா பாசத்தை சொல்லலாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அம்மா பாசத்துக்கு பக்கத்துல வராது அல்லாஹ்வின் அன்பு என்பது. புரியறதுக்கு சொல்லணும்ல, எதையா சொன்னாதான் மனுஷனுக்கு புரியும். அது வானு உயர்ந்தது எவ்வளவு பெருசு, இந்த எல்ஐசி பில்டிங் மாதிரி அப்படின்னு சொன்னாதான் புரியும். அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் அன்பு எப்படி இருக்கும் தெரியுமா? அம்மா புள்ள மேல வச்சிருக்கிற பாசத்தை விட பல மடங்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு கணவன் மனைவி மேல வச்ச பாசம் சொல்லலையே, ஒரு புள்ள வாப்பா மேல அம்மா மேல வச்ச பாசம் சொல்லலையே. யாரை உதாரணமாக சொன்னார்கள்? தாயை பிள்ளையை சேர்த்து சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த தாய்மை உணர்வு இன்றைக்கு பல குடும்பத்தார்களுக்கு மத்தியில் சிதலமடைந்து சீரழிந்து அது நாசமாக கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். சரி, இது ஒரு பக்கம். பிள்ளைகளை கொள்ளுகிற இடத்தில் தாய்மார்கள், அதுக்கு ஏன் என்ன காரணம் அதை நம்ம பின்னாடி சொல்றோம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தால், இதே பிள்ளைகளை, சிறுமிகளை, சிறுவர்களை காமுகர்களாக இருக்கக்கூடியவர்கள் சீரழித்து நாசமாக்குகிற நிகழ்வு இந்தியாவில் தொடர்கதையாகி கொண்டே இருக்கிறது. நமக்கு இப்ப கோயம்புத்தூர் நடந்தது தெரியும். இதுக்கு முன்னாடி ஆசிப் அப்படித்தானே. 2024 மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, 2024 மட்டும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடந்த சைல்டு ஹராஸ்மெண்ட் தொடர் வன்முறைகள் 1,87,000 வன்முறைகள் நடந்திருக்கு. இதுல 67,000 போக்சோ வழக்குகள், பெண் பிள்ளைகளுக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தல்கள் மட்டும் ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் 67,000 வழக்கு நடந்திருக்கு. இதை நல்லா தெரிஞ்சுக்க. இவ்வளவுதான் வழக்கு நினைச்சு அதை நம்ம மடமைத்தணும். பல குடும்பம் இது வெளியே சொல்லாது. தாம் பிள்ளைக்கு சீரழிவு, எதிர்காலத்தில் பெரிய கேலி கிண்டலுக்கு ஆளாகி விடுவோம், அதனால மறைப்போம் என்று மறைப்பார்கள். இதுல பெரிய சோதனையான வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பிள்ளைகளுக்கு எதிராக நடைபெறுகிற அத்தனை பாலியல் கொடுமைகளை செய்யக்கூடியது அந்த பிள்ளைக்கு தெரிந்த முகங்களாக மட்டும்தான் இருக்குமா? 100 கற்பழிப்பு நடக்குன்னா 97 கற்பழிப்பு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சவனா தான் இருப்பான். மாமனோ, சித்தப்பாவோ, பெரியப்பாவோ, பக்கத்து வீட்டுக்காரனோ, தெரிந்தவனோ, இவர்களால் மட்டும்தான் அந்த சிறுமிகள் சீரழிக்கப்படுவார்கள். எங்கிருந்தோ ஒருத்தர் குதிக்க மாட்டான். அப்படி வர்றது 100 கற்பழிப்புல 3 கற்பழிப்பு மட்டும்தான். பாக்கி 97 கற்பழிப்பை அந்த சிறுமிக்கு தெரிந்தவனால்தான் நடக்குது. தந்தையும் இதில் விதிவிலக்கு இல்லை, பாட்டனாரும் இதில் விதிவிலக்கு இல்லை, அண்ணனும் இதில் விதிவிலக்கு இல்லை, சித்தப்பா, பெரியப்பா, தாய் மாமா யாரும் இதில் விதிவிலக்கு இல்லை. அப்படியான ஒரு கொடிய மிக கேவலமான ஒரு கொள்கையை நோக்கி, ஒரு சித்தாந்தத்தை நோக்கி மனித சமுதாயம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்ப கேள்வி என்ன தெரியுமா? இங்க மனிதன் வாழ முடியுமாங்கிறது ஒரு புறம். குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டால் அடுத்த தலைமுறையில் மனித குலம் இருக்குமா என்பது இன்னொரு புறம். மனித குலத்தை அழிக்கிற காரியம் சிறார்கள், சிறுமிகள், குழந்தைகள் மீது தொடுக்கப்படுகிற வன்முறை. ஒருவேளை ஒரு பாலியல் வன்கொடுமையிலிருந்து ஒரு சிறுமி பாதுகாக்கப்பட்டால் கூட அவள் பாதுகாக்கப்பட்டு பயனே கிடையாது. ஏன் தெரியுமா? அவள் உயிரத்தான் கொண்டு வர முடியுமே தவிர அவள் உணர்வுகளை அவன் அப்பவே பறிச்சு எடுத்துட்டான். இனி காலாகாலத்திற்கும் அவள் பயந்தே சாகணும். அது எவ்வளவு பெரிய ஒரு மன துன்புறுத்தலாக அது மாறும் தெரியுமா? அதை இன்றைக்கு சகஜமாக இந்தியாவில், தமிழகத்தில், எல்லா மாநிலங்களிலும் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இதற்கு என்ன தீர்வு? குழந்தைகளுக்கு எதிராக கை வைக்கிற இந்த கொடிய நிகழ்வு அது உண்மையில் மற்ற காரியத்தை போன்று பார்க்க முடியாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு இளம் பெண்ணின் மீதோ அல்லது பருவத்தை அடைந்த ஒரு பெண்ணின் மீதோ ஒருவனுக்கு ஆசை ஏற்படுகிறது. அவன் அந்த பெண்ணின் மீது கை வைக்கிறான் என்றால் ஏன் கை வைக்கிறான் அந்த பிள்ளைக்கு தெரியும். நமக்கு 17 வயசு, இவன் ஏன் தோள்பட்டையில கை வைக்கிறான் அப்படின்னு தெரியும். ஒரு 10 வயசு பிள்ளைக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு 4 வயது பிள்ளைக்கு தெரியுமா?
தெரியாது. திருப்பூரில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக 6 மாத பிள்ளை கற்பழிக்கப்பட்டது. அது கற்பழிப்புனா சொல்லலாமா? அத அந்த வார்த்தையாவது அந்த பிள்ளையோடு சேர்த்து வைப்பதற்கு பொருத்தமா இருக்கா? ஒரு 20 வயசு பிள்ளையோடு சேர்த்து வைக்கலாம், 6 மாத பிள்ளையோடு எப்படி சேர்த்து வைக்க முடியும்? இவ்வளவு கொடிய நிகழ்வுகள் சமுதாயத்தில் நடக்குதுன்னா இதற்கு தீர்வு என்ன? இப்போ நம்ம முஸ்லிம் சமுதாயத்தை நீங்க கேளுங்க. ஏதாவது ஒரு பிள்ளை மானபங்கம் செய்யப்படுகிறாள், நம்ம முதல்ல கேட்கறது என்ன தெரியுமா? நீ ஏமா அங்க போனேன்னு கேட்போம். இதான் நியாயம், அதான் கரெக்ட். முதல் கேள்வி அதான். ரெண்டாவது, அந்த நாய்க்கு என்ன தண்டனைங்கிறது ரெண்டாவது. முதல் கேள்வி அந்த பிள்ளைகிட்ட என்னது? நீ வந்து கரெக்டா பேணி இருக்கணுமா இல்லையா? உடை விஷயத்தில் ஒழுக்கத்துல கரெக்டா, அப்பனா தான் அவங்க கைக்காம இருந்திருப்பானே. முதல்ல உனக்கு அறிவுரை, ரெண்டாவது அவனுக்கு தண்டனை. குழந்தை விஷயத்துல என்ன அறிவுரை கொடுக்க? 6 வயசு பிள்ளைகிட்ட நீ ஏமா சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு போனேன் நான் கேட்க முடியும்? அது பொருத்தமானதா இருக்குமா? அப்ப இங்க தண்டனைகளினுடைய சிஸ்டத்தை மாத்தணும். திருமறை குர்ஆன் வெறும் மரண தண்டனை என்பதோடு நிறுத்தல. நம்ம அந்த அடிப்படையிலே பார்த்துட்டோம். மரண தண்டனை யாருக்கு தெரியுமா? புத்தி மட்டும் ஒருத்தன் தப்புன்னா அவனை கொல்லணும், கோபத்தில் ஒருத்தன் தப்புன்ட்டான் அவனை கொல்லணும், வன்மத்திலும் வக்கரத்திலும் தப்புன்றவனை கொல்லலாம் கூடாது. அவனுக்கு இஸ்லாம் கொடுக்க சொன்ன தண்டனையே வேற. திருமறை குர்ஆன் ஒரு அடிப்படையை இந்த மனித சமுதாயத்துக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த அடிப்படை எல்லாத்துக்குமான பொதுவான உசூல். தவறு செய்தவனுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கறீங்கன்னு வைங்களேன், இரக்கமே வரக்கூடாதுங்கிறாங்க. இது பொதுவான உசூல். திருடியவனுக்கு கையை வெட்டணும், போன காசு திரும்பி வந்துடும், கை வருமா? இந்த இரக்கம்லாம் படக்கூடாது. போன காசு திரும்பி வந்திருந்தா அவன் திருடுறான், கை வராதுங்கிறத புரிய வச்சுட்டா அடுத்த திருட்டு நடக்காது. இரக்கம் எதுக்கு படணும்? அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகா ஃபக்தவு ஐதியஹுமா, திருடியவன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கையை வெட்டி எடுத்துரு. இரக்கமே வரக்கூடாது. அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிது மின்ஹுமா மியத்த ஜல்தா, விபச்சாரம் செய்தது ஆணோ பெண்ணோ 100 கசையடி கொடுங்கள். இந்த அல்லாஹ்வின் தண்டனை நீங்க நிறைவேற்ற போறீங்க அப்படின்னா நிறைவேற்றுபவர்களுக்கு இரக்கமே வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய இரக்க சிந்தனை கொண்ட நபர் தெரியுமா? ஆனா ரசூலுல்லாஹ் இவ்வளவு கொடிய தண்டனையை கொடுத்தாங்க நம்ம நினைச்சா நமக்கு பயமா இருக்கும். அவ்வளவு மோசமான ஒரு தண்டனையை ஒரு நிகழ்வுல ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. மரண தண்டனைக்கு மேல. அப்படி ஒரு மரணத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள். நம்ம நினைப்ப கல்லறி தண்டனையா, அதுக்கெல்லாம் மேல ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு தண்டனை கொடுத்தார்கள். வாழ்நாளில் முதலும் கடைசியும் ரசூலுல்லாஹ் கொடுத்த தண்டனை தான். அப்படி ஒரு தண்டனை இந்த மனித சமுதாயத்தில் நினைவுபடுத்தப்பட்டால், இது போன்ற குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறுகிற வன்முறைக்கு கொடுக்கப்பட்டால் அடுத்த ஒருத்தன் பிள்ளைய தொடர்றதுக்கு பயப்படுவான். என்ன தண்டனை தெரியுமா? சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கூட்டம் வராங்க. நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், எங்களுக்கு நீங்கள் அடைக்கலம் தாங்க, நாங்க விவசாயம் செய்யற கூட்டம் கிடையாது, இந்த ஆடு மாடுகளை மேய்க்க தெரிந்த ஆட்கள், அடைக்கலம் தாருங்கள் என்று நபி இடத்துல கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, நீங்க இருந்துக்கங்க. உணவெல்லாம் கொடுத்து, ஒட்டகத்தை கையில கொடுத்து, மேய்ப்பரை கொடுத்து, வேலையை கொடுத்து, சம்பளத்தை கொடுத்து ரசூலுல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. இந்த மதீனாவின் வெளிப்புறங்களுக்கு செல்லும் பொழுது இவன் வேலையை காட்டிட்டான். இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறான், மேய்ப்பரை கொள்ளுகிறான், ஒட்டகத்தை திருடி விட்டு செல்கிறான். இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? கொலைக்கு கொலை தானே, அப்படி கொடுக்க கூடாது. தான் கொல்லப்படுவான் தெரிஞ்சுதானே செய்யறான், ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி, பரவாயில்ல போனா உயிர் அப்படின்னு நினைச்சிட்டான். அப்ப உயிர் மட்டும் போக கூடாது இல்ல. உயிர் மட்டும் போச்சுன்னா நாளைக்கு வரவனுக்கு என்ன சிந்தனை வரும்? கிடைச்சா நமக்கு ஒட்டகம், போனா உயிர், உயிர் போனா போயிட்டு போகுது, எப்படி போதுன்னு போகுது. உயிர் போறது ஒரு தண்டனையா? எல்லாரும் அப்படிதான் நினைப்பான், என்னைக்கு சாகத்தான் போறேன், இன்னைக்கு கொண்டுட்டு போன்றுவான். வலிக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு வழியை கொடுத்தாங்க பாருங்க. ஹர்ரா என்ற பாறைகள் நிறைந்த மதீனாவினுடைய வெளிப்புறத்திற்கு அந்த கைதிகளை கொண்டு வராங்க ரசூலுல்லாஹ், குற்றவாளிகளை. பழுக்க காட்சியை இரும்பு கம்பி எடுக்கிறாங்க, கண்ணுல சொருகி கண்ணை நோண்டி எடுக்கிறாங்க. தண்டனை இப்படித்தானே இருக்கணும். நான் கழுத்தாறு திருவடி உடனே உயிர் போயிரும்னா லேசான தண்டனை அப்படின்னு நினைத்து எவனும் நாளைக்கு குற்றத்தை செய்யலாம். இப்படி ஒரு தண்டனை கொடுக்கப்படணும். கண்ணு நோண்டதோடு விடுறதெல்லாம் இல்ல. கண்ணு போயிட்டா போதுமா? உயிரை போயிருக்காங்க. 2 கைய 2 காலை துண்டா வெட்டி எடுக்க சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். கால்கள் 2 வெட்டப்படுது, கைகள் வெட்டப்படுது, பழுக்க காட்சியை இரும்பு கம்பி கண்ணுல சொருக்கி சாதாரண நோண்டி எடுக்கலாம். கண்ணை நோண்ட மம்மட்டியா வேணும், சாதாரண நோண்டிடலாமே, இப்படித்தான் நோண்டப்படணும். இப்ப உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறான்,
கடுமையா வெயில் அடிக்கிற மதீனாவினுடைய வெளிப்புறம் பாறைகள் நிறைந்த இடம். தூக்கி எரிங்கன்ட்டாங்க ரசூல். போடுங்கிறாங்க. அவனை கொல்லலாம் வேண்டாம், அவனே அடுத்த நாள் செத்து போயிருவான். அப்படியே கடந்து சாகட்டும்ட்டாங்க ரசூல். ரத்தம் ஓடட்டும், கண்ணு தெரியல, சுடுற மண்ணு, பாறைகள் நிறைந்தது, தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, சாகர வரைக்கும் துடி துடித்து சாவுன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். உன்னை நம்பி நான் கொண்டு வந்து பொருளாதாரத்தை ஒப்படைச்சா, ஒரு ஆட்டு கடையில ஒப்படைச்சா, நீ இஸ்லாத்துல இருப்போ, அது பிரச்சனை இல்லை. இங்க எத்தனையோ பேர் இல்ல, வந்தவன்லாம் போயிருக்கிறான், அது இங்க மேட்டரே கிடையாது. எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் தெரியுமா? உன்னை நான் சும்மா விட்டுட்ட சரியாயிருமா? அது கைதிகள் விஷயத்தில் கூட கனிவை காட்ட சொன்ன ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல காட்டல தெரியுமா? ஏன்? இவன் இப்படித்தான் கொல்லப்படணும். இது நம்பிக்கை துரோகம். ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அந்த தாய் மட்டும்தான் பொறுப்புதாரியாக இருக்கிறாள். எவ்வளவு பெரிய பேணுதல் அந்த தாய் காட்டணும் தெரியுமா? தப்பா ஒரு சாப்பாடை கூடுதலா வாயில ஊட்டி விட்டுட்ட புள்ள செத்து போயிரும். சென்சிட்டிவான ஒரு பொருள் அது குழந்தை என்பது. எத்தனை தாய் தந்தையர்கள் இரவு நேரத்தில் மருத்துவமனையில் பிள்ளை தூக்கிட்டு வரான் தெரியுமா? சில தாய் தந்தையர்கள் வாட்ஸ்அப் பேஸ்புக்ல பதிவுகளை பரப்புறாங்க. என்னுடைய பிள்ளைக்கு ஹார்ட்ல பிரச்சனை, கல்லீரல்ல பிரச்சனை, மண்ணீரல்ல பிரச்சனை, 10 லட்சம் இருந்தால் என் பிள்ளையை காப்பாற்றி விடலாம். நகையை வித்து, காரை வித்து, வீட்டை வித்து, பிள்ளையினுடைய சிரிப்பை பார்ப்பதற்கு மொத்த சொத்தை விற்கக்கூடிய அளவிற்கு பெற்றோர்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறார்கள். தன் பிள்ளையினுடைய கல்விக்காக, சொத்துக்காக, வேலை வாய்ப்புக்காக தான் பெற்ற இன்பம் எல்லாவற்றையும் இழக்கிற இடத்தில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பல தம்பதியர்களுக்கு புள்ள கிடையாது. ஒவ்வொரு கோயில் வாசலையும் முட்டி போட்டு கிடக்கிறான். எப்படியாவது புள்ள கிடைச்சிராதா, லட்சங்களை கொண்டு போய் கருத்தரித்தல் மையத்தில் கொண்டு போய் சேர்க்கிறான், கொடுக்கறான். எப்படியாவது ஒரு புள்ள கிடைச்சிராதா? அனாதையாக இருக்கிற பிள்ளையாவது கிடைக்காதா, நான் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று லட்சோப லட்ச தாய்மார்கள், தந்தைமார்கள், தம்பதியர்கள் சமுதாயத்தில் போராடி கொண்டிருக்கும் போது ஒரு பச்சில மழலையை, அந்த பிள்ளையினுடைய வழி உணர்வு, அவனுக்கு வழி தெரியல. அவனுக்கு வழி தெரிஞ்சிருந்தா சிகரெட்டை நமக்கு திருப்பி சுட்ட என்ன ஆகும் அவனுக்கு தெரியணுமா இல்லையா? அந்த பிள்ளையினுடைய காலை பிடித்து தரையில் அடித்திருக்கிறான் என்றால் கொடூரத்தின் உச்சம். அப்ப இவன் சாதாரண மரணத்தை பார்த்துட்டான் வைங்க, சமுதாயத்தில் இது போன்ற செயல்கள் நாளைக்கு துளிர்விடும், நாளைக்கு வளரும், அடுத்தடுத்து செய்வார்கள். அப்ப இந்த காரியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா தண்டனைகள் மிக கொடுமையா இருக்கணும். நியாயப்படி எப்படி கொடுக்கணும்? 2 கைகளும் கால்களும் வெட்டப்படணும், மருத்துவம் பார்க்கப்பட்டு நடுத்தருவில் தூக்கி எறியப்படணும். நீ சாப்பிடுவதற்கும் அடுத்தவன் உதவி எதிர்பார்க்கணும். உன் முதுகலை எறும்பு கடிச்சாலும் அடுத்த உதவியைத்தான் எதிர்பார்க்கணும். நீ மலங்கழிப்பதற்கும் அடுத்த உதவியைத்தான் எதிர்பார்க்கணும். காலாகாலத்துக்கு நீ குளிக்க முடியாது, நீ உடை மாற்ற முடியாது. அப்படியே கடந்து நீ சாகணுங்கிற உணர்வை கொடுத்தாதான் அந்த பிள்ளைப்பட்ட வழியை ஒவ்வொரு நாள் பொழுதும் அவன் அனுபவிக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ் அந்த புள்ள செத்து போச்சு. ஒருவேளை அந்த வெள்ளிக்கிழமை சாகலைன்னு இன்ன வரைக்கும் அந்த புள்ள வீட்டுல அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இவ்வளவு பெரிய வெயில்ல கொண்டு போய் தெருவில் விட்டு அள வைத்து வேதனைப்படுத்தி பக்கத்து வீட்டுக்காரர்கள் கண்டித்ததனால் காதை பிடித்து இழுத்து வீட்டுக்குள்ள வந்து போட்டிருக்கிறான் அப்படின்னா கடுகளவு கூட இரக்கம் இல்லைன்னு அர்த்தம். யாரு விட்டு புள்ள நின்னாலும் நமக்கு இரக்கம் வரும். ஒரு நாய்க்குட்டி இப்படி பதறினா கூட இரக்கம் வரும். அவன் நாய்க்குட்டி அளவுக்கு கூட இந்த பிள்ளைய மதிக்கலைன்னா அவன் அந்த பிள்ளைக்கு எதிராக தொடுத்த போர் கிடையாது, மனித இனத்துக்கு எதிராக தொடுத்த போர். அந்த பிள்ளையை கொள்றதுக்கு ஒரு நியாயமான ஒரு ரீசன் சொல்லட்டு பார்ப்போம். அந்த பிள்ளையை நான் நோவினைப்படுத்துறதுக்கு ஒரே ரீசனே கிடையாது. ரீசனே இல்லாமல் பச்சிலம் பிள்ளையை கொள்றான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் மனித இனத்தையே அவன் விரும்பலன்னு அர்த்தம். இவனை இந்த சமுதாயம் விரும்புவதற்கு என்ன காரணம்? இவனெல்லாம் வாழலாமா அப்படிங்கிற ஒரு சூழலை நாட்டின் அரசும் நீதிமன்றங்களும் கொண்டு வரணும். அதுதான் இந்த போன்ற மிக மோசமான கொடிய நிகழ்வுகள் அதற்கான முற்றுப்புள்ளியாக இது அமையும். அது மட்டுமில்லாமல் சமுதாயத்தில் பெற்றோர்களாக நீங்கள் இருப்பவர்கள், நேற்று நடந்த ஒரு செய்தி, பாவூர் சத்திரத்தில் பிள்ளைகளை அரவணைக்கக்கூடிய இடத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு 10 மாசம் அல்லது ஒரு நெஞ்சு நடக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை பயங்காட்டுறதுக்கு அந்த ஆசிரியர், பெண் ஆசிரியர் சாக்கு மூட்டையில போட்டு அந்த பிள்ளை கட்டுறான். ஒரு 10 வயசு பையனை பயங்காட்ட நீ கட்டினா அது வேற, அவன் திருப்பி அடிச்சிருவோம்ல. 10 மாத பிள்ளையை சாக்கு மூட்டை, அதுக்கு என்ன தெரியும்? நம்ம கட்டுறாங்க, நம்ம அமைதியா இருக்கணும், அதுக்கு உணர்வே கிடையாது, அந்த தெரியவே தெரியாது. நீ அடிச்சா இன்னும் கூடுதல் ஆளும். நம்மளை அடிக்கிறதே அழுவறதுக்கு தான் அடிக்கிறாங்கன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது. எப்படி உணர்த்த முடியும்? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தன் பேர பிள்ளைக்கு முத்தமிடுகிறார்கள். அக்ரா பின் ஹாபிஸ் என்ற ஒரு நபித்தோழர் வரார்.
நல்ல பெரிய பிரபலியமான தோழர், லேசப்பட்ட ஆள் கிடையாது அவர், மார்க்க ஞானம் எல்லாம் உடையவர். அவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பிள்ளைகளுக்கு முத்தமிடுவீங்களா? ஏன்னா ராஜா இல்ல ரசூலுல்லாஹ், அந்த நாட்டினுடைய ராஜா. ஒரு பிள்ளையெல்லாம் பார்த்து பேரம்பிள்ளையெல்லாம் பார்த்து கண்டெடுத்து அதுக்கு முத்தம் கொடுக்கிற ஆளா நீங்க? எனக்கு 10 பிள்ளைகள் உண்டு, ஒரு பிள்ளைக்கும் நான் முத்தம் கொடுத்தது கிடையாதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க, அதாவது சில நேரத்துல சில நபர்களுக்கு குத்தணும், வலிக்கணும். ரசூலுல்லாஹ் அப்படியும் வார்த்தை பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க, உன் உள்ளத்துல இரக்க குணத்தை அல்லாஹ் கொடுக்கலன்னா நான் என்ன செய்ய முடியும்? இது இரக்கம். பிள்ளைகளை பார்த்தா முத்தம் கொடுக்கணும், தூக்கணும், கொஞ்சம் அளவிடாம வச்சிருக்கணுங்கிறது இரக்கம். உனக்கு அந்த இரக்கம் இல்லைன்னா, அல்லாஹ் உனக்கு கொடுக்கலன்னா, அந்த பாக்கியம் கிடைக்கலன்னா நான் என்ன செய்ய முடியும்? நீ இரக்கமற்றவன் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சூசகமாக அந்த நபித்தோழருக்கு சொல்லி தருகிறார். மன்லா யர்ஹம் லா யுர்ஹம், கருணை காட்டாதவனுக்கு கருணை காட்டப்படாது. இது போன்ற கொடியவர்கள் லேசா விட்டுரும், நம்ம விட்டுறோம், அல்லாஹ் விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? பூனைய நோவினை படுத்தியவள நரகத்துல தூக்கி எறிஞ்சவன் அல்லாஹ். ஹதீஸ் பேசுகிறது. பூனையினுடைய ஒருத்தன் என்ன, ஒரு மனித குழந்தையின் ஒருத்தன் யோசிச்சு பாருங்க. அந்த பூனை உங்களுக்கு நோவினை தந்தா கூட, நோவினை தருகிற பூனை கூட நீங்க கொல்லலாம், தப்பெல்லாம் கிடையாது. ஒரு பூனையை கட்டி போட்டு உணவு தராமல் பட்டினி போட்டு கொன்ற ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு நாளை மறுமையில் நரகம். இவெல்லாம் தப்பிச்சிருவானா? அல்லாஹ் சொல்றான், இதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி தம்பின் குத்திலத், உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தை ஏதோ ஒரு இடத்தில் மூளை முடுக்கில் யாருக்கோ எங்கேயோ ஒரு பிள்ளை பிறந்திருக்கும், வெளி உலகத்துக்கே தெரியாமல் செத்து போச்சுன்னு கதையை கட்டி மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிருவான். கெஜெட்ல கூட அந்த பிள்ளையின் பேர் வந்திருக்காது. நான் கொண்டு வருவேங்கிறான், நான் கொண்டு வருவேன். படைச்சு எனக்கு கொண்டு வர தெரியாதா? நீ மறைச்சிருவே, கருவழியும் மறைப்ப, கருவுக்கு வெளியும் மறைப்ப, நான் கொண்டு வர மாட்டேனா? அந்த பிள்ளை நான் கொண்டு வரேன். ஏன் புதைக்கப்பட்டேன்னு அந்த பிள்ளைகிட்ட கேட்பேன். நான் துருவேன், அது புட்டு புட்டு வைக்கும். அத்தனை பேருக்கு மறுமை நாளில் கருவறுக்கப்படுகிற தண்டனை கிடைக்கும் என்கிற எச்சரிக்கை அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிய வைக்கிறான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் ஒரு மொபைல் போன் வாங்குறேன், நான் தூக்கி போட்டு உடைக்கிறேன் அப்படின்னா என் பொருள், அதை உடைக்கிறேன், யாரும் கேட்க முடியாது, அது வீண் வரையும், அவ்வளவுதான். நான் ஒரு கார் வாங்குறேன், அதை கொளுத்துறேன், என் பொருள், நான் சம்பாதித்தது, அது வீண் வரையும், அவ்வளவுதானே தவிர யாரும் கேட்க முடியாது. அப்படி நீங்க பிள்ளைய பார்க்க முடியாது. என் பிள்ளை, நான் பெற்றது, நான் என்னனாலும் செய்வேன், அது ஒரு உயிர். அந்த உயிர் விஷயத்தில் நீங்கள் அத்துமீறினால், அது தாயோ தந்தையோ யாரோ அத்துமீறினாலும் சரி, நீங்கள் ஜனநாயக நாட்டில் தப்பிக்கலாம், அல்லாஹ்வுடைய விசாரணை நீதிமன்றத்தில் நீங்கள் தப்பிக்க இயலாது. ஒவ்வொரு சிறு சிறு காரியத்தையும் துருவி ஆராய்ந்து மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிப்பான். மன் நூகிஸ உத்ஸிப, எவன் துருவப்படுகிறானோ, தோண்டப்படுகிறானோ, மறுமை நாளில் அவன் கட்டாயம் விசாரிக்கப்படுவான், தண்டிக்கப்படுவான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அதை உணர்ந்து ஒவ்வொரு தாயும் தந்தையும் தங்களுக்கு கிடைத்த குழந்தை அருள் என்று மட்டும் எண்ணாதீர்கள். அது உங்களுக்கு சாட்டப்பட்டிருக்கிற பொறுமை, ஒரு பொறுப்பு. அது எத்தனையோ பேர் ஊனமுற்ற பிள்ளைகளை தோளில் தூக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளை எல்லாம் தனக்கு கிடைத்த அருள் வளம் என்று வாழுகிறார்கள். நல்ல நிலையில் உள்ள பிள்ளைகளை பல நேரங்களில் கொண்டு போய் ஆசிரமங்களில் சேர்த்து அதை பலியாக்குகிற நிகழ்வு, இதெல்லாம் என்னன்னா கொடுஞ்செயல். இது போன்ற கொடுஞ்செயல ஆன்மீகத்தில் பேரால் வடமாநிலத்தில் செய்கிறார்கள். கொதிக்கிற தண்ணி இப்படி கொபகபான் கொதிக்குது, கொதிக்கிறது தெரிக்குது, அதுல பச்சை பிள்ளை முக்கி எடுக்கிற ஆன்மீக விரதங்களை எல்லாம் வடமாநிலத்தில் பைத்தியக்கார கூட்டம் தானே. அவனை மாட்டு சாணி திம்பான, பிள்ளைய தூக்கி எண்ணெய் சட்டிலும் போடுவான், எல்லாத்தையும் செய்வான். ஒரு குழந்தை எப்படி மதிக்கணும்ங்கிற அந்த மாண்பறியாத ஒரு கூட்டமாக மனிதகுலம் உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழல், நாளை எதிர்காலத்தில் யாரும் எப்படிப்பட்ட ஒரு நிலையை வேண்டுமானால் அடையலாம். அதனால் நாம் உண்மையில் இந்த மனித சமுதாயத்தை நினைவுபடுத்த வேண்டியது மனிதத்தையும் அன்பையும் தான். அது எந்த ஜீவனாக இருந்தாலும் அன்பு காட்ட வேண்டும் என்கிற இந்த சிந்தனை மட்டும்தான் நமக்கு மத்தியில் உள்ள பச்சாதாபத்தை, நமக்கு மத்தியில் இருக்கிற பரஸ்பர நட்புறவை, இந்த மனிதத்தை வாழ வைக்கிற ஒரு அச்சாணியாக அது மாறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் இது போன்ற வக்கர எண்ணங்கள் கொண்டவர்கள், இவன் கோபத்தில் செய்யல, அதை புரிந்து கொள்ளணும். இவன் அந்த குழந்தை மீது வக்கரம், ஒரு வகையான வன்மத்தில் செய்திருக்கிறான். அதே வன்மம் இவன் மீது கட்டவிழ்க்கப்பட்டால் மட்டும்தான் இது போன்ற குற்றங்களுக்கான முற்றுப்புள்ளியாக கிடைக்கும். இவர்கள் நாங்கள் கொல்லத்தானே பட போறோம், எப்படி சாகத்தானே போறோங்கிற மனப்பான்மையில் வாழுகிறார்கள். இவர்கள் கொல்லப்படக்கூடாது, இவர்களுக்கு கொடுக்கிற தண்டனையில் சாவை தேடி இவர்கள் ஓட வேண்டும் என்கிற அளவிற்கு மிக கொடிய ஒரு தண்டனை அவர்களுக்கு கட்டவிழ்ப்பதின் மூலமாக மட்டும்தான் இது போன்ற கொடுஞ்செயல்களை நாம் தடுத்து நிறுத்த முடியும். இந்த அர்ஷத்தினுடைய மரணம் நமக்கு உணர்த்துவது என்ன தெரியுமா? தொண்டையில உணவு சிக்கியது என்று மருத்துவமனைக்கு வந்ததால்
ஒரு புள்ள வெளியே தெரிஞ்சிருக்கு. எத்தனை வீடுகளில், எத்தனை ஊர்களில், எத்தனை அர்ஷத்து வாழுகிறான் என்று தெரியாது. சமுதாயம் பெரும் பொறுப்புதாரிகள். அன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் அவங்க அன்னைக்கு கேட்டிருந்தோம்னு அந்த பிள்ளையை காப்பாத்திருக்காங்க. ஒரு லாக் எடுக்கிறவன் 2 கை உடைஞ்ச நிலையில் அது எப்படி ஒரு பிள்ளை இருக்கும்? சைக்கிள்ல 1.5 வயசு பிள்ளை கீழே வந்து 2 கை உடையுமா அப்படின்னு அன்னைக்கு கேட்டு அந்த பிள்ளையை வாழ வச்சிருக்கலாம். சமுதாயம் செய்த பெரிய துரோகம் என்ன தெரியுமா? அடுத்தவன் பிரச்சனை எனக்கு எதுக்கு நம்ம ஒதுங்கி போவதனால் எத்தனையோ பல குடும்பங்களில் சீரழிவுகள் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்தில் இப்படி இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. 2 வயசு பிள்ளைய கொண்டிருக்கிறாள ஒருத்தி விழுப்புரம் மாவட்டத்தில் 4 வருஷத்துக்கு முன்னாடி. எங்கும் எப்படி வேண்டுமானாலும் நடக்கும். முஸ்லிம் சமுதாயம் என்றால் இங்கு திருக்குர்ஆன் அடிப்படையில் வாழுகிற முஸ்லிம்கள் மிக சொற்பமான மக்கள். இரக்க குணத்தோடு வாழுகிற மனிதர்கள் மனித குலத்தில் மிக சொற்பம். உண்மையில் நாம் கண்காணிக்க வேண்டும். சமுதாயத்தில் ஒரு பிள்ளை நோவினைப்படுத்தப்படுகிறது, சோகமாக இருக்கிறது, காயங்களோடு இருக்கிறது என்றால் அது யாரு பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, ஏன் இந்த காயம் என்று கேட்கப்படணும். குடும்பங்களுக்குள்ள நடைபெறுகிற அந்த பிரச்சனைகள் காவல்துறை வரைக்கும் போனா மட்டும்தான் பல பிரச்சனைகள் அதற்கான உண்மையான சுயரூபம் என்ன என்பது வெளி உலகத்திற்கு தெரிய வருகிற காரியமாக அமையும் என்பதனால் நாம் நம்முடைய பிள்ளைகள் மீது இரக்கத்தை காட்டுவோம். நீங்கள் இரக்கம் காட்ட தவறினால் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்காது. சமூக குழந்தைகள் மீதும் எல்லா பிள்ளைகளையும் வார்த்தெடுக்க வேண்டிய மனிதாபிமான சிந்தனையோடு நாம் வளரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, வெளியே நிறைய பேர் இருக்கிறாங்க. மேல் தளம் இடம் இருக்குது, தொழக்கூடியவங்க அங்க போய் தொழுதுருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீதிமன்றங்கள் என்பது பாதிக்கப்பட்டவனை ஆறுதல் படுத்தக்கூடியதாகவும் பாதிப்பை ஏற்படுத்தியவனின் குரல் வலையை நசுக்கக்கூடிய ஒன்றாகவும், மொத்தத்தில் தவறு செய்பவர்கள் காவல் நிலையத்தை பார்த்து பயப்படுவதை விட நீதிமன்றங்களை பார்த்து பயப்படுவது அதிகம் இருக்க வேண்டும். அதான் நீதிமன்றத்தினுடைய நோக்கமே. ஆனால் சமீபத்திய காலத்தில் நீதிமன்றங்கள் கொடுக்கிற தீர்ப்புகளை பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாகவும் சிரிப்பை தரக்கூடிய வகையிலும் இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றம், வட மாநிலத்தில் ஒரு பெண்ணை ஒருவன் கற்பழிக்கிறான். எஜாக்குலேஷன் ஆகலைன்னா அது கற்பழிப்பு இல்லைன்ட்டார். எஜாக்குலேஷன் என்ன தெரியுமா? விந்து வெளியேறது. கற்பழிச்சிட்டான், விந்து வரலையா, அவன் டெஸ்ட் எடுத்து காட்டிட்டான் வைங்க, இது கற்பழிப்பு இல்லை அப்படின்னு ஒரு மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றம் பேசுகிறது. ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் சொல்கிறது, பாலியல் தொழில் செய்யறாங்கல்ல, விபச்சார தொழில், அது பல மாநிலத்தில் அனுமதி. இப்ப நாளைக்கு ஒவ்வொரு மாநிலமா வரும், அதுவும் தொழில் தான் என்று பேசியிருக்கிறார். உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி என்ன பேசுறாருன்னா, அதுவும் தொழில் தானே, அதுவும் தொழில் தான் என்றால் கஞ்சாவும் தொழில் தானே, கூலிப்படை கொலை வழக்கும் தொழில் தானே, கட்ட பஞ்சாயத்தும் தொழில் தானே, இந்த RSS பயங்கரவாதிகள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு பல காரியத்தை, இந்தியாவினுடைய ரகசியத்தை வெளியிட்டார்கள், அதுவும் தொழில் தானே. இப்படி விட முடியுமா? நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பாருங்க. 2016 ஒரு சட்டமன்றத்தில் ஏற்பட்ட வாக்கு வித்தியாசத்தை குறித்து 2016 வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. 2026 வந்திருக்கு. ஆமா கரெக்ட் தான், அவர் தப்பா ஏறிட்டாரு, அவர் ஏறி அடுத்த ஆள் ஏறி அடுத்த ஆட்சி வந்தாச்சு, 3வது ஆட்சி மாறிட்டு, இல்ல அந்த MLA ஏமாத்தி ஏறிட்டாரு அப்படின்னு 10 வருஷம் கழிச்சு எப்படி எவ்வளவு சீக்கிரமான தீர்ப்புகள் என்று பாருங்கள். அப்ப நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் அது ஒன்று மக்களை முகம் சுளிக்க வைக்கக்கூடிய விதத்திலோ, அல்லது இவர்கள் கொடுக்கிற தீர்ப்பு மனித இனத்தையே குழிக்குள் தள்ளுகிற தீர்ப்பாக இருக்கிறது. நான் இறுதியாக நினைவுபடுத்த வேண்டியது, இந்த குழந்தைகளை கொள்ளுகிற தாய்மார்கள் ஏன் உண்டாகிறார்கள்ங்கிறதுக்கான அடிப்படை காரணத்தை புரிஞ்சுக்கங்க. சில பேர் கிறுக்குத்தனமா கொண்டிருப்பான், அது வேற. ஆனால் தொடர் கதையாக மாறுவதற்கு ஒரே காரணம் கள்ளக்காதல். ஒரு ஆண் கள்ளக்காதல ஈடுபடுறான்னு, இஸ்லாத்துல ஆணும் கூடாது பெண்ணும் கூடாது, 2 பேருக்குமே ஒரே தண்டனை தான், கல்லால அடிச்சு நாயை கொல்ற மாதிரி கொல்லணும், அதுதான் சரி. ஒரு ஆண் ஈடுபடுறான்னு வைங்க, அவன் குடும்பம் ரொம்ப சேஃபா இருக்கும், அவன் முன்னாடி பிள்ளைய பாத்துக்குவா, இவன் வீட்டுல இருந்து எஸ் ஆயிருவான், அவன் இன்னொருத்தி கூட போய் வாழ ஆரம்பிச்சிருவான். இது ஆணின் நிலை. ஒரு பெண்ணுடைய நிலை அப்படி வெளியே வர முடியாது. அப்படி வர முடியாதுங்கிறதுக்கான முதல் தடைக்கல்லாக நிற்பது அவளுடைய பிள்ளை. நீங்க குழந்தைகளை கொன்ற தாய்மார்களை எடுங்க, 100க்கு 90 விதமான தாய்மார்கள் கள்ளக்காதலை காரணம் வைத்து தன் பிள்ளைகளை கொன்றவர்கள். அதுக்கு எப்படி ஆட்சி காரணமாக முடியும்? கள்ளக்காதலை அனுமதி கொடுத்தது ஆட்சி தானே, நீதிமன்றம் தானே. இதை தடைன்னு சொல்லி இருந்தா அந்த ஷைத்தான் இந்த குழந்தையின் தாய் கிட்ட வந்திருப்பானா கேரளாவில்?
அன்னைக்கே பிடிக்கப்பட்டிருப்பான். அவன் முதல் மனைவி இன்னும் கோமாவில் இருந்து இப்போதான் கண் விழித்திருக்கிறாள். எப்படி இவன் சேரலாம்? உங்கள் அனுமதி, உங்கள் சட்டத்தின்படி அனுமதி. கள்ளக்காதல் கூடும் என்பதனால் அனுமதி. அவன் அன்றைக்கே அது கூடாது என்று இருந்தால் இந்த பிள்ளை இன்னைக்கு தப்பிச்சிருக்கும். கள்ளக்காதலை முழுமையாக தடை செய்த இதுக்கு பேர் என்ன? காதல். இது எப்படி காதல் ஆகும்? ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வாழுகிற அந்த காரியத்தை ஒப்பந்தத்தை முறிக்காமல் அதை நல்ல முறையில் நளினமாக கலன்று விடாமல் ஏமாற்றி வாழுகிற வாழ்க்கைக்கு பேர் காதல்னு ஒரு பேரா? எத்தனை குடும்பங்களை இன்னும் இந்த காரியம் சீரழிக்க இருக்கிறது என்று தெரியாது. சமுதாயம் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒரு கள்ளக்காதல் ஒரு குடும்பம் சீரழிது நீங்க முதல்ல பாதிக்கப்படுறது பிள்ளைதான். எத்தனை பிள்ளைகள் அனாதையாகிறது தெரியுமா? எத்தனை பிள்ளைகள் நாய்க்கடிக்கு ஆளாகிறது தெரியுமா? எத்தனை பிள்ளைகள் கண்கள் குருடாக்கப்பட்டு பிச்சை எடுக்கப்படுகிறார்கள் தெரியுமா? தாய் தந்தை இறந்து அப்படி ஒரு பிள்ளை போயிருந்தா கூட மனசாரியும், அது இயல்பு, அரசு காப்பாத்தலன்னு விட்டுறலாம். தாய் தந்தை இருந்து இப்படி ஒரு சில பிள்ளைகள் போகிறார்கள் என்றால் இது உடல் சுகம் என்ற பெயரில் இன்றைக்கு சமுதாயம் சட்டம் உருவாக்கி இருக்கிற இந்த கேவலமான ஒரு விதிமுறை என்பதை புரிந்து கொண்டு இந்த காரியத்தையும் சேர்த்து மக்கள் மத்தியிலே நாம் விளக்கப்படுத்த வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்பதை சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.